பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோவில் நம்ம தேவனுடைய நாமங்களை குறித்து அறிந்து கொள்ளலாம். நம் தேவனுடைய நாமங்களை குறித்து அறிந்து கொள்வதன் மூலம் அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு பெரியவர் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய குணங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவருடைய கிரியைகளுக்கும் அவருடைய நாமத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. யாத்ராகமம் 3:14 தேவன் மோசேயிடம் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று கூறுகிறார். யாத்ராகமம் 6:2 தேவன் அவருடைய நாமத்தை யெகோவா என்று வெளிப்படுத்துகிறார். 3 அவர் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் என்று கூறுகிறார். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் அனைத்தையும் செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்க வேண்டும். தேவன் அவர் செய்யக்கூடிய கிரியைகளின் அடிப்படையில் அவர் யெகோவா ஷபோத், சேனைகளின் கர்த்தர் என்று அறியப்படுகிறார். யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கும் கர்த்தர். நம்முடைய ஒவ்வொரு நாளின் தேவைகள் என்ன என்பதை அறிந்திருக்கிற தேவன். யெகோவா ராஃபா, குணமாக்குகிற கர்த்தர். நம்முடைய வியாதிகளை குணமாக்குகிறவர். அவரே வியாதிகளுக்கு பரிகாரியாக இருக்கிறார். யெகோவா நிசி, அவர் வெற்றி தரும் கர்த்தர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிற கர்த்தர். யெகோவா மெக்காதேஸ், பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். யெகோவா சீட்கேனு, அவர் நீதி செய்கிற தேவன். யெகோவா ஷம்மா, எப்போதும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். யெகோவா ரூவா, மேய்ப்பராக இருக்கும் கர்த்தர். இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி தேவன் இந்த பூமியில் பிறக்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு. இயேசு என்ற இந்த நாமம் பாவங்களை நீக்கி ஜனங்களை இரட்சிக்கிற நாமம். ஏசாயா 9:6 இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயம் அப்படிங்கிறது யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்யக்கூடியது ஒன்று தான் அதிசயம். நாங்கள் கீழத்தட்டாப்பாறை அப்படிங்கிற கிராமத்திற்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போது அங்கே ஒரு பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு. மன வளர்ச்சி பிறக்கும் போதே மன வளர்ச்சி குன்றிய ஒரு பொண்ணு அங்கே இருந்தாள். அவளுக்கு கிட்டத்தட்ட வயது 20 வயது. அந்த பொண்ணு நல்லா நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்காக நாங்கள் ஜெபிச்சுட்டு வந்தோம். வீட்டில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னாங்க, அந்த பொண்ணோட பேர் அதிசய மேரி. நான் அதிசய மேரிக்கு ஒரு அதிசயம் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 20 வருஷமாக அந்த பொண்ணு மன வளர்ச்சி குன்றிய பொண்ணாக தான் இருந்திருக்காங்க. தேவன் அதிசயங்களை செய்கிறவர். ஆலோசனை கர்த்தா, அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் ஆலோசனை வேணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர் நமக்கு ஏற்ற ஆலோசனையை கொடுப்பாங்க. ஒரு நாள் என் மகன் ஊழியத்துக்கு போகணுன்னு சொல்லி ரொம்ப வாஞ்சையாக இருந்தேன். அன்னைக்கு அவன் மட்டும் தனியாக போக வேண்டியதாக இருந்துச்சு. அவன் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். எனக்கு தனியாக அனுப்ப கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண, ஆண்டவர் என்ன சொல்கிறாங்களோ அப்படி செய்ய அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவன் போய் ஜெபம் பண்ணான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், சிங்கத்தின் வாயை கட்டியவர் சத்ருக்களின் வாயை கட்ட வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாங்க. அதன் பிறகு அவனை ஊழியத்துக்கு தனியாகவே நான் அனுப்பிவிட்டேன். தேவன் நமக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற ஆலோசனைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன் என்று தன்னை வெளிப்படுத்தும் போது நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். அவர் நித்திய பிதா. அவர் சமாதான பிரபு. ஆதியாகமம் 16:13 எல் ரோயி, அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். நம்முடைய கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார்.
நம்முடைய கண்ணீரை அவர் அவருடைய துருத்தியில் வைத்திருக்கிறார். எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல் எலியேஸ் உன்னதமான தேவன். எல் கதால் மகாதேவன். எல் ஷாய் ஜீவனுள்ள தேவன். எல் கானா வைராக்கியமுள்ள தேவன், எரிச்சலுள்ள தேவன். எல் அமான் இரக்கமுள்ள தேவன். லாசரு மரித்தபோது அவருடைய சகோதரிகள்லாம் அழுகிறத பார்த்து ஆண்டவர் மனதிறங்கி அவர் இரக்கம் கொண்டு லாசருக்காக கண்ணீர் விட்டார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். எபினேசர் உதவி செய்கிற தேவன். யெகோவா ஏலோகிம் நித்திய சிருஷ்டிகர். யெகோவா அடோனாய் ஆளுகை செய்கிறவர். யெகோவா சாஃபோத் சேனைகளின் கர்த்தர். தேவன் என்ன தன்மையில் வெளிப்படுகிறாரோ அந்த தன்மையை பொறுத்து தேவனை அநேக நாமங்களை சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் அவரை அழைக்கிறார்கள். காட் பிளஸ் யூ.